ஹே காய்ஸ், வெல்கம் டு மௌனி மீடியா. பொதுவாகவே ஒரு படத்தில் சண்டை காட்சிகளில் வரக்கூடியவங்களும் ஸ்டண்ட் மாஸ்டர்ஸும் பார்த்தீங்கன்னா பெரிய பாடி பில்டர்ஸாக இருப்பாங்க, ஹைட்டாக இருப்பாங்க, வெயிட்டாக இருப்பாங்க, அண்ட் கொஞ்சம் மூர்க்கத்தனமாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க, அண்ட் லாங்கான ஹேர்லாம் வச்சுருப்பாங்க. இது மாதிரி தான் எல்லா படத்துலையுமே நம்மளுக்கு காட்டியிருப்பாங்க. ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிற ஸ்டண்ட் மாஸ்டர் பார்த்திங்கன்னா அவர் ஜாப்க்கும் அவருக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி ஷார்ட்டாக இருக்கார், மீடியம் வெயிட்டாக இருக்கார், அண்ட் எப்போவுமே பார்த்திங்கன்னா இவரை கோட் சூட் ட்ரெஸ்ஸோடு தான் பார்க்க முடியும். அண்ட் இவரை பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, இவரோட மூவிஸில் வரக்கூடிய ஸ்டண்ட்டும் வேறு லெவலில் சூப்பராகவே இருக்கும். ஸோ இது மாதிரி தமிழ் சினிமாவில் நிறைய டிஃப்ரெண்ட்டான ஸ்டண்ட்டை கொண்டு வந்த நம்ம பீட்டர் ஹெயின் மாஸ்டர் அவங்கள பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவர் பிறந்தது பார்த்திங்கன்னா காரைக்கால், புதுச்சேரியில். இவரோட அப்பா பார்த்திங்கன்னா ஒரு தமிழ்காரர், அண்ட் அம்மா பார்த்திங்கன்னா வியட்நாமை சேர்ந்தவங்க. இவர் வளர்ந்தது எல்லாமே பார்த்திங்கன்னா வடபழனி, சென்னையில் தான். அது மட்டும் இல்லாமல் இவரோட அப்பாவான பீட்டர் பெருமாள் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவில் அசிஸ்டன்ட் ஃபைட் மாஸ்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. இவரோட எங்கேஜில் பார்த்திங்கன்னா இவருக்கு படிப்பு மேலே பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்திருக்கு. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக படிக்கல. அண்ட் இந்த ஸ்டண்ட்மேன் ஒர்க் வரத்துக்கு முன்னாடி இவர் வந்து மெக்கானிக்கலாக இருந்திருக்காராம், அண்ட் வெல்டர் ஒர்க்கும் இவர் பார்த்துருக்காராம். ஸோ இது மாதிரி இருந்த சமயத்தில் தான் பார்த்திங்கன்னா ஒரு மூவியில் சைனீஸ் கேரக்டரில் ஒரு ஸ்டண்ட்மேன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 1992 வந்த காவிய தலைவன் அப்படிங்கிற மூவி. இந்த மூவியில் எக்ஸ்ட்ரா ஃபைட்டராக இவர் ஒர்க் பண்ண கூப்பிட்டுருக்காங்க. அண்ட் இவரோட அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டண்ட்மேன் அப்படிங்கிறதுனால இவருக்கு ஈஸியாகவே இதில் சான்ஸ் கிடச்சிருக்கு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக விருப்பமே இல்லாமல் தான் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்திருக்காரு. இவருக்கு ஃபஸ்ட்டாக கொடுத்த சம்பளம் பார்த்தீங்கன்னா 300 ரூபாவாம். ஒரு நாளைக்கு 300 சம்பளம் அப்படிங்கிறது ரொம்பவே பெரிய காசாக இருந்ததுனால அவர் நெக்ஸ்ட் மூவியில் ஒர்க் பண்ணோம் அப்படிங்கிற ஆசை தானாகவே இவருக்குள்ளே வந்துட்டுருக்கு. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஸ்டண்ட்டை ஒரு பேஷனாக வச்சுக்கலாம் இந்த ஃபீல்டுக்குள்ளே வரல, காசுக்காக மட்டும்தான் ஃபஸ்ட்டு இந்த ஃபீல்டுக்குள்ளே என்டர் ஆகியிருக்காரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா 1992 2000 வரைக்கும் மொத்தமாக 29 படங்களில் எக்ஸ்ட்ரா ஃபைட்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் இவர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா ஃபைட்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு, வேறு எந்த லாங்குவேஜ்லுமே அந்த டைமில் இவர் ஒர்க் பண்ணலை. ஸோ இது மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபைட்டராக மட்டும் இருந்த நம்ம பீட்டர் பார்த்தீங்கன்னா ஸ்டண்ட் மாஸ்டர்ஸான கனல் கண்ணன் மற்றும் விஜயன் இவங்க கிட்ட அசிஸ்டன்ட் ஸ்டண்ட்மேனாக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ இதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா இவங்க தமிழ் விட்டுட்டு அதர் லாங்குவேஜஸான தெலுங்கு, மலையாளம் இந்த ஃபிலிம்ஸ்லலாம் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் ஹீரோ அண்ட் ஹீரோயின்ஸ்க்கு பாடி டபுள் ஒர்க்ஸும் பண்ணியிருக்காராம். இவர் எக்ஸ்ட்ரா ஃபைட்டராக ஒர்க் பண்ண சில முக்கியமான படங்களை மட்டும் சொல்கிறேன், அது என்னென்னு கேளுங்க. 1992 காவிய தலைவன், 1993 பேண்ட் மாஸ்டர், 1994 வீட்டைப்பாரு நாட்டைப்பாரு, 1995 முத்து, 1996 மிஸ்டர் ரோமியோ, 1997 அரவிந்தன், 1998 ரத்னா, 99 முதல்வன், அண்ட் லாஸ்டா 2000 உயிரிலே கலந்தது. இந்த மூவிலலாம் இவர் எக்ஸ்ட்ரா ஃபைட்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. இது மாதிரி அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்த இவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மூவியில் ஸ்டண்ட் மாஸ்டராக ஒர்க் பண்ண சான்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த மூவி தான் பார்த்தீங்கன்னா கௌதம் வாசுதேவ் மேனன் அவர்களோட டைரக்ஷனில் வெளியே வந்த மின்னலே அப்படிங்கிற மூவி. இந்த மூவி தான் பார்த்தீங்கன்னா கௌதம் அவர்கள் டைரக்ட் பண்ண ஃபர்ஸ்ட் மூவி. அண்ட் இது நம்ம பீட்டர் ஹெயின் அவர்களுக்கும் ஃபைட் மாஸ்டராக ஒரு ஃபர்ஸ்ட் மூவியாக அமைஞ்சிருக்கு. இந்த மூவியில் இவரோட சின்சியாரிட்டி அண்ட் டெடிகேஷனை பார்த்துட்டு தெலுங்கு ஃபிலிம் டைரக்டரான கிருஷ்ணா வம்சி வந்து பார்த்தீங்கன்னா முராரி அப்படிங்கிற ஒரு ஃபிலிமில் ஒர்க் பண்ணுறதுக்கு இவருக்கு சான்ஸ் கொடுத்துருக்காரு. அண்ட் இவர் தெலுங்குல ஃபர்ஸ்ட்டாக ஃபைட் மாஸ்டராக ஒர்க் பண்ண மூவி பார்த்தீங்கன்னா இந்த மூவி தான். இந்த படத்துக்கு அப்புறமா இருந்து தான் பார்த்தீங்கன்னா இவர் ஃபுல் லென்த் ஆக்ஷன் ஃபிலிமில் டைரக்டராக ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 2001 வந்த மிடில் கிளாஸ் மாதவன் இந்த மூவிலையும் இவர் தான் ஸ்டண்ட் மாஸ்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. இவர் மற்ற லாங்குவேஜஸில் ஸ்டண்ட் மாஸ்டராக ஒர்க் பண்ணியிருந்தாலும் தமிழில் மட்டும் பார்த்தீங்கன்னா 57 படங்களில் இவர் ஸ்டண்ட் மாஸ்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. அது என்னென்ன படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 2002 ரோஜா கூட்டம், ரன், ஏப்ரல் மாதத்தில், கும்மாளம் இந்த மூவிலலாம் இவர் ஸ்டண்ட் மாஸ்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் இதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரன் மூவியில் இவரோட ஸ்டண்ட் ஒர்க் ரொம்பவே பெருசாக எல்லாராலையும் பேசப்பட்டது. அதில் ஒரு ஃபைட் சீக்வன்ஸில் மாதவன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே ஓடி போயிட்டு ஷட்டரை க்ளோஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சீன் இருக்கும். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் சினிமாவில் அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான சீனை யாரும் எடுத்ததில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நிறையவே பாசிட்டிவான ரிவ்யூஸ் அந்த மூவியில் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறமா 2003 பார்த்தீங்கன்னா அரசு, புன்னகை பூவே, புதிய கீதை, காக்க காக்க, அலை, ஒற்றன், ஆஞ்சநேயா, திருமலை, எனக்கு 20 உனக்கு 18 இந்த படங்கள்லாம் இவர் ஸ்டண்ட் மாஸ்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த லிஸ்ட்டை சொல்லும் போதே உங்களுக்கு காக்க காக்க மூவி மட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக தெரிஞ்சிருக்கும். அண்ட் இந்த மூவிலையுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இவரோட ஸ்டண்ட் ஒர்க் வேற லெவலில் சூப்பராகவே இருக்கும். அண்ட் 2004 இவர் என்னென்ன மூவிலலாம் ஸ்டண்ட் மாஸ்டராக இருந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையிலிருந்து சரவணன், ஜனா, நியூ, போஸ், 7G ரெயின்போ காலனி வேற லெவலில் சூப்பர் குட் மூவிஸாக இருக்கக்கூடிய இந்த மூவிலலாம் இவர் ஸ்டண்ட் மாஸ்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு.
அண்ட் நம்ம தமிழ் சினிமாவில் வேற லெவலில் சூப்பர் ஹிட் கொடுத்த 7G ரெயின்போ காலனியில் பார்த்தீங்கன்னா பெருசாக சண்டை காட்சிகள் இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் அந்த மூவிக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு இவர் கரெக்டாக அந்த ஃபைட் சீன்ஸை அழகாக எடுத்து கொடுத்துருப்பாரு. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூவிக்கு எந்த அளவுக்கு ஃபைட் சீக்வன்ஸ் தேவை அப்படிங்கிறத நல்லாவே அழகாக தெரிஞ்சுக்கிட்டு அதை செட் பண்ணி எடுக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம இது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா 2005 பொன்னியின் செல்வன், மழை, அந்நியன் இந்த மூவியில் இவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த மூவி லிஸ்ட்லையும் பார்த்தீங்கன்னா அந்நியன் வேற லெவலில் ஒரு ஸ்பெஷலான மூவி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் நடிக்கிற ஹீரோ, ஹீரோயின், டைரக்டர், மியூசிக் டைரக்டர் இவங்கள தான் எல்லாருமே தேடி தேடி பார்த்துருப்பாங்க. ஆனால் இந்த மூவியை பார்த்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த மூவியோட ஸ்டண்ட் மாஸ்டர் யாருடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் தேட வச்ச ஒரு சூப்பரான ஸ்டண்ட்டை இந்த மூவியில் இவர் கொடுத்துருப்பாரு. அண்ட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மூவியில் இந்த ஒரே ஒரு ஃபைட்டை பார்க்கறதுக்காகவே தியேட்டருக்கு போனாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த மூவியோட ஃபைட் சீன் அப்படின்னு சொன்னோடனே கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே அந்த கராத்தே கிளாஸில் நடக்கக்கூடிய அந்த ஸ்டண்ட் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் வரும். ஸோ எப்பயும் போல் இவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் எடுக்காத அளவுக்கு சூப்பராக வேற லெவலில் அந்த ஸ்டண்ட் சீனை செட் பண்ணி எடுத்திருப்பாரு. 2006 பார்த்தீங்கன்னா ஆதி அப்படிங்கிற மூவியில் இவர் ஸ்டண்ட் மாஸ்டர் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 2007 வெளிவந்த நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்களோட மூவியான சிவாஜி த பாஸ் இந்த மூவியில் இவர் ஸ்டண்ட் மாஸ்டர் ஒர்க் பண்ணியிருக்காரு. இதில் நம்ம தலைவருக்கு ஏற்ற மாதிரி அழகாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டண்ட் சீக்வன்ஸ்லாம் இவர் செட் பண்ணி கொடுத்துருப்பாரு. அண்ட் 2009 பார்த்தீங்கன்னா மகதீரா அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஹிட் கொடுத்த மூவியில் இவர் ஸ்டண்ட் மாஸ்டர் ஒர்க் பண்ணியிருக்காரு. இதில் எந்த அளவுக்கு இந்த ஃபைட் சீக்வன்ஸ்லாம் அழகாக வந்திருக்கோ அதே அளவுக்கு இவருக்கு நிறைய அடியும் பட்டிருக்கு. ஆமாங்க, இந்த ஒரே ஒரு மூவியில் மட்டும் பார்த்தீங்கன்னா இவருக்கு 19 ஃப்ராக்சர்ஸ் ஆயிருக்கான். ஸோ இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு தான் இவங்க ஒரு ஃபைட் சீக்வன்ஸையும் எடுக்கிறாங்க. ஆனால் இவங்க இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கான அங்கீகாரம் இவங்களுக்கு கிடைக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக அது கம்மி தான் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் 2010 பார்த்தீங்கன்னா ராவணன், எந்திரன் இந்த 2 மூவிலையும் இவர் ஸ்டன்மேனாக ஒர்க் பண்ணியிருக்காரு. ராவணன் மூவி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஸ்டன் சீக்வன்ஸ் நிறைய இருக்கிற மாதிரியான மூவி தான். அண்ட் இந்த மூவியில் கிளைமேக்ஸில் வர எல்லா சீனுமே பார்த்தீங்கன்னா வேற லெவலில் சூப்பராக எடுத்திருப்பாரு. இந்த கிளைமேக்ஸ் ஸ்டண்ட் சீன் பார்த்தீங்கன்னா இவங்க செட் போட்டு எடுத்தாங்களா இல்லை நிஜமாவே எடுத்திருக்காங்களா அப்படின்னு நம்ம ஆச்சரியமாக பார்க்குற அளவுக்கு சூப்பராக எடுத்திருப்பாங்க. அண்ட் 2011 பார்த்தீங்கன்னா கோ அண்ட் 7ஆம் அறிவு இந்த மூவியில் இவர் ஸ்டண்ட் மாஸ்டர் ஒர்க் பண்ணியிருக்காரு. 7ஆம் அறிவு மூவியை சொன்னவொன்னே அந்த ஸ்டண்ட் சீக்வன்ஸ்லாம் கண்டிப்பாக உங்கள் கண்ணு முன்னாடி வந்து நின்று இருக்கும். நம்ம சூர்யா அவர்கள் பார்த்தீங்கன்னா எந்த மூவிலையுமே இல்லாத அளவுக்கு சூப்பராக இந்த மூவியில் ஸ்டண்ட் சீன்ஸ்லாம் பண்ணியிருப்பாரு. அந்த மூவியில் வர எல்லா ஸ்டண்ட் சீக்வன்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலிவுட் லெவலுக்கு சூப்பராகவே இருந்திருக்கும். ஸோ ஒரு மூவிலையும் பார்த்தீங்கன்னா இவர் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபைட் சீக்வன்ஸை நம்ம தமிழ் சினிமாவுக்கு கொடுத்துட்டே இருக்காரு. அண்ட் அதுக்கப்புறமா 2012 பார்த்தீங்கன்னா மாற்றான் அப்படிங்கிற படத்தில் இவர் ஸ்டன்மேனாக ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் 2014 கோச்சோடையான் மூவி அண்ட் 2015 ரிலீஸ் ஆன மூவியில் பார்த்தீங்கன்னா இவர் வேர்ல்டு வைடாகவே ஃபேமஸ் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, இவர் பாகுபலி மூவியில் ஸ்டன் மாஸ்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த பாகுபலி மூவியில் வர ஸ்டன் சீக்வன்ஸ் சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அதுக்கு ஒரு தனியாக வீடியோ போடணும். அந்தளவுக்கு அதில் எல்லா சீனுமே பார்த்திங்கன்னா ஒர்த்தாக வேறு லெவலில் இருக்கும். அண்ட் அந்த படத்துக்கு முக்கியமான பலமே என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்டண்ட் சீக்வன்ஸ் மட்டும்தான். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி இப்படின்னு ஒர்க் பண்ணிட்டு இருந்தவர் இந்த மூவி மூலமாக வெளிநாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் இவர் ஃபேமஸான ஒரு ஆளாக தெரிய ஆரம்பிச்சிருப்பாரு. அந்தளவுக்கு இந்த மூவியோட ஃபைட் சீக்வன்ஸை இவர் வேற லெவலில் அமைச்சிருக்காரு. அண்ட் 2017 பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் அண்ட் அறம் இந்த மூவியில் ஸ்டன் மாஸ்டர் ஒர்க் பண்ணியிருக்காரு. 2019 பார்த்தீங்கன்னா பேட்டை அண்ட் அசுரன் இந்த மூவியில் இவர் ஸ்டன் மாஸ்டர் ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த 2 மூவிலையுமே வர ஸ்டன் சீக்வன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வேற லெவலில் தரமாக சூப்பராக இருந்திருக்கும். சண்டையே பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மூவியை பார்த்தா சண்டை போடணும் அப்படிங்கிற ஆசை வந்துடும். அந்தளவுக்கு சூப்பராக இந்த மூவியில் ஸ்டன் சீக்வன்ஸை இவர் எடுத்து வச்சிருப்பாரு. அண்ட் கண்டிப்பாக அசுரன் மூவி பார்த்த எல்லாருக்குமே அந்த ஃபைட் சீக்வன்ஸ் ஒரு 2-3 டேஸ்க்கு மறக்காமல் இருந்திருக்கும். அண்ட் 2021 பார்த்தீங்கன்னா அரண்மனை, 2022 லத்தி சார்ஜ், 2023 வாரிசு, விடுதலை பார்ட் 1, மார்க் ஆண்டனி இது மாதிரி தரமான மூவிஸை இவர் கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த மூவியோட ஷூட் அப்போ நம்ம சூர்யா அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை மாதிரி கை கட்டி மாஸ்டர் கிட்ட நின்று, சரிங்க மாஸ்டர் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அப்படியே பண்ணிடுறேன், உங்களவுக்குலாம் என்னால் பண்ண முடியாது, எனக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பணிவாக கேட்பாராம் எல்லாத்தையுமே. ஸோ இவரோட இந்த பணிவு தான் பார்த்தீங்கன்னா இவரை இந்த லெவலுக்கு கொண்டு வந்திருக்கு அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். 2021 அரண்மனை அண்ட் புஷ்பா தி ரைஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஸ்டன் மாஸ்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. நம்ம அல்லு அர்ஜுன் அவர்களை வேர்ல்டு வைடாக ட்ரெண்ட் ஆக்கி விட்ட இந்த மூவியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா கண்டிப்பாக ஃபைட் சீக்வன்ஸ் தான்.
அல்லு அர்ஜுன் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே எல்லா படத்துலையும் இவரோட ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாத்தையுமே வேற லெவலில் தரமாக தான் பண்ணியிருப்பாரு. அண்ட் அவரோட அந்த ஆக்ஷனுக்கு தீனி போடுற மாதிரி நம்ம பீட்டர் ஹெயின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூவியில் வேற லெவலில் தரமான ஃபைட் சீக்வன்ஸ்லாம் எடுத்து வச்சிருப்பாரு. ஸோ இந்த மூவியுமே பார்த்தீங்கன்னா இவரோட லைஃப்பில் ஒரு மைல்ஸ்டோன் மூவி அப்படின்னு சொல்லலாம். 2024 பார்த்தீங்கன்னா விடுதலை பார்ட் 2, இந்தியன் பார்ட் 2, ராயன் இந்த மூவிலலாம் இவர் ஸ்டன் மாஸ்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா எல்லா மூவிலையும் மாதிரி இந்த மூவிஸ்லையும் இவர் தரமான ஃபைட் சீக்வன்ஸ்லாம் நிறைய எடுத்து வச்சிருக்காரு. குறிப்பாக இதில் ராயன் மூவியில் வரக்கூடிய ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே வேற லெவலில் சூப்பராக இருக்கும். அண்ட் புஷ்பா 2 மூவிலையும் இவர் தான் ஸ்டன்மேனாக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ 1500 கோடிக்கு மேலே வசூல் பண்ண இந்த மூவியோட ஃபைட் சீக்வன்ஸ் எப்படி இருக்கும்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. அண்ட் ஃபைனலாக 2025 பார்த்தீங்கன்னா ஆலம்பனா மூவியில் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டன்மேனாக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த மூவி இன்னும் ரிலீஸ் ஆகலை. அண்ட் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன இட்லி கடையில் பார்த்தீங்கன்னா இவர் ஸ்டன் மாஸ்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. நம்ம பீட்டர் ஹெயின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டன் மாஸ்டர் மட்டும் இல்லைங்க, இவர் ஒரு ஆக்டராகவும் குட்டி குட்டி ரோலில் நிறைய மூவிஸில் ஆக்ட் பண்ணியிருக்காரு. அது என்னென்ன மூவிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2003 ஒற்றன் மூவி, 2004 புதுக்கோட்டையிலிருந்து சரவணன், அண்ட் 2011 கோ இந்த மூவிலலாம் இவர் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி குட்டி ரோலில் ஆக்ட் பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு மூவியில் கூட ஹீரோஸ் அண்ட் ஹீரோயின் இவ்வளோ அவார்ட் வாங்கியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு இவர் நிறைய அவார்ட்ஸை வாங்கி குவிச்சிருக்காரு. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2002 பார்த்தீங்கன்னா ரன் மூவிக்காக பெஸ்ட் ஸ்டன் மாஸ்டர்ஸ்க்கான தினகரன் அவார்டு இவர் வாங்கியிருக்காரு. 2004 போஸ் அப்படிங்கிற மூவிக்கு தமிழ்நாடு ஸ்டேட் ஃபிலிம் அவார்டை இவர் வாங்கியிருக்காரு. அண்ட் 2005 அன்னியன் மூவிக்கு ஃபிலிம்ஃபேர் அவார்டு வாங்கியிருக்காரு. அண்ட் 2010 பார்த்தீங்கன்னா இந்திரன் மூவிக்காக எடிசன் அவார்டு வாங்கியிருக்காரு. அண்ட் 2011 பார்த்தீங்கன்னா கோ மூவிக்காக நார்வே தமிழ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அவார்டை இவர் வாங்கியிருக்காரு. 2015 பாகுபலி மூவிக்காக நந்தி அவார்டு வாங்கியிருக்காரு. 2016 புலிமுருகன் மூவிக்காக நேஷனல் ஃபிலிம் அவார்டு வாங்கியிருக்காரு. இது வரைக்கும் ஸ்டன் மாஸ்டர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நேஷனல் அவார்டு வாங்கின ஒரே ஒரு ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பீட்டர் ஹெயின் அவர்கள் மட்டும்தான். ஃபைனலாக 2019 அசுரன் மூவிக்காக நார்வே அவார்டு வாங்கியிருக்காரு. நம்ம பீட்டர் ஹெயின் அவர்கள் ஸ்டன் மாஸ்டராக ஒர்க் பண்ண எந்த மூவி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளோதாங்க, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்க எங்கள் மௌனி மீடியாவை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.